இப்போ நம்ம கத்திரிக்காய் மாங்காய் போட்டு எப்படி மீன் குழம்பு, நெத்திலி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கிராமத்து முறையில் பாருங்கள். இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, பூண்டு ஒரு 5-6 பல்லு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் இப்போ 6 பேருன்றனால இதை வாங்கி அரைஞ்சி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்காய் தான் பாருங்கள் எந்த அளவு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் ஒரு 5-6 பீஸு. ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கோம். வாங்க இப்போ எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு 1 ஸ்பூன், பூண்டு, வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா செகண்ட்லாம் ஒரு அளவுக்கு வெங்காயம் வதக்கணும். இப்போ கரெக்டாக வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். அரைச்சி மஞ்சள் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காவை மட்டும் சேர்த்துக்கலாம். நாங்கள் சேர்க்கக்கூடாது. இப்போ இது ஒரே ஒரு கத்திரிக்காய் தான் வச்சு சேர்த்து பாருங்கள். கத்திரிக்காய் வதங்கிடுச்சு. இப்போ அது கூட ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் மிளகாய் தூள் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இதோட சேர்த்து கூட குழம்பு மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா நான் 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கணும். நல்லா வதக்கி இப்போது புளி கரைசல் இதில் ஊற்றிடலாம். இதில் புளி கரைசல் ஆட் பண்ணியான அளவு சேர்த்துக்குவேன். இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவையான அளவு சேர்த்தாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போய் நம்ம நெத்திலி மீனை ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இருப்பாங்க நாங்கள் வாங்கி வச்சு நெத்திலி மீனை இதை ஆஞ்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஆஞ்சி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு ஆஞ்சாலே போதும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதை அரைக்கணும். அதுக்குள்ளே நம்ம மீனை ஆஞ்சி எடுத்துடலாம். கொஞ்சம் குழம்பு கொதிக்கிற நேரம் மீனும் ஆஞ்சி எடுத்தாச்சு. கழுவி சுத்தமாக இருக்க பாருங்கள். இந்த கண்ணுலாம் இல்லை ஏதாவது உங்களுக்கு வேணான்னா எடுத்து போட்டுருங்க. நான் எப்போவுமே கண்ணோடு தான் போடுவேன். அப்போ அது தலைவர்கள் பார்த்தா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள், இந்த பட்டை மீன் இருந்தது, ஒரு 2 மீன் இருந்தது. இதில் 2 மீன் இருக்குது. நீங்கள் இந்த இது பேர் வந்து காரப்பொடின்னு சொல்லுவாங்க. இந்த மீனையும் இந்த குழம்பு மெத்தடிலே நீங்கள் செய்யலாம். ஆனால் நீங்கள் அப்போ வந்து மாங்காய் மட்டும் சேர்க்க வேண்டாம். ஏன்னா இது வந்து குழந்தை பிறந்தவங்களுக்காக கொடுப்பாங்க. அப்போ மாங்காய் மட்டும் சேர்த்தாங்க நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் செய்யலாம், நல்லாயிருக்கும். ரொம்ப சின்ன வெங்காயமாக உரிச்சு வச்சுக்கிட்டேன். இது கூட கொஞ்சமாக 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வெண்ணெய், ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். மீன் சேர்க்கறதுக்கு முன்னாடி இதை அரைச்சி இதில் ஊற்றி ஒரு 2 கொதி கொதிக்க வச்சுக்கலாம். அப்புறம் தான் மீன் சேர்க்கணும். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 3 பேர் 4 பேர் தான். ஆனால் நீங்கள் வதக்கும் போதே பெரிய வெங்காயத்துக்கு பிறகு இதை அரிஞ்சு இதை வதக்கிக்கலாம். இதை அரைச்சி ஊற்றணும்னு கிடையாது. நாங்கள் 6 பேருன்றதுனால நான் பெரிய வெங்காயமும் சேர்த்துட்டு தாளிக்கும் போது இது இப்போ அரைச்சி ஊற்ற போகிறேன். குழம்பு பாருங்கள் கொதிச்சு வந்துடுச்சு. இப்போது இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மிக்ஸி தண்ணி ஜாரில் இருக்க தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 2-3 கொதி வந்த பிறகு நம்ம மீனை போடலாம். மீன் போடும்போது மாங்காய் போடணும். ஃபஸ்ட்டு மாங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் மீனை போட்டுக்கலாம். குழம்பு பாருங்கள் கொதிக்குது. இப்போ நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம்.
எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மீன் சேர்த்தாச்சு. இப்போ அடுத்து வந்து சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் மீன் வச்சுட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் வறுக்கிறதுக்காக வச்சுட்டேன். இப்போ குழம்புக்கு இந்த மீன் போதுமானது. இப்போ நெத்திலி மீன் வறுக்கிறதுக்காக நான் இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள், காஷ்மீர் சில்லி, மிளகாத்தூள், ஜீரகத்தூள் போட்டிருக்கேன். சால்ட் எல்லாம் சேர்த்து இப்போ பிசைஞ்சிக்கலாம். ஒரு 5-6 சொட்டு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா லெமன் பிழிஞ்சிக்கலாம். இப்போ இது குழம்பு கொதிக்கிற வரைக்கும் இந்த மீன் கொஞ்சம் ஊறட்டும். அதுக்கப்புறம் குழம்பு கொதிச்ச பிறகு இது வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 5-7 நிமிஷம் வச்சாலே போதும். குழம்பு நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், கத்திரிக்காய் மாங்காய் போட்ட நெத்திலி மீன் குழம்பு ரெடி. நல்லா ஆவி பறக்குது, வாசனையாக இருக்குது. இப்போ இந்த மீனை வறுத்து எடுத்துக்கலாம். சின்ன கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் வறுத்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மீனும் வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள். கத்திரிக்காய் மாங்காய் நெத்திலி மீன் குழம்பும் வறுத்த நெத்திலி மீனும் ரெடி. வாங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.